ஹாய்! நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி 1.5 லிட்டர் மாதிரி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். உப்பு கொஞ்சமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 400 கிராம் பாஸ்தாவை போட்டு அதை நல்லா அவிய விட்டுட்டு வடித்து எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே பட்டர் கொஞ்சம் போட்டு அதை மெல்ட் ஆக வரையும் விட்டுட்டு அதுக்குள்ளே சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டு அந்த பட்டர்லேயே தாளித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் 2 எடுத்துருக்குறேன் இன்றைக்கி. அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பட்டர்லேயே கிளறி விடணும். அதுக்குள்ளே இந்த கேப்சிகமுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இந்த மிக்சர் உள்ளுக்கு நல்லா சேர்த்து கிளறி விடணும். அதில் இருக்கிற பட்டர், கார்லிக், கேப்சிகம் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு மெதுவாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதை நல்லா மிக்ஸ் ஆனோன்னே அதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பேன் வேணும் ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பேனை நல்லா கழுவிட்டு திருப்பி அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே பட்டரை போட்டு மெல்ட் பண்ணுறோம். இந்த ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன், 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அப்போ முதல்ல பட்டரை நல்லா மெல்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவையும் போட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மில்கை கொஞ்சமாக விட்டு அந்த மா கலவையை நல்லா அதுலேயே கரையிற அளவுக்கு கிண்டி விடணும். இன்றைக்கி நம்ம இந்த ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு 750 மில்லி லிட்டர் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் அது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாலையும் அதுக்குள்ளேயே ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் அதோடு சேர்த்து பாஸ்லி தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்குறேன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. உங்கள்கிட்ட ஒரிகானோ இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரிகானோவும் சேர்த்துக்கிறேங்க. அப்போ ரொம்ப அருமையான ஃப்ளேவர் ஒன்று வரும் உங்களோட ஒயிட் சாஸுக்கு. அப்போ இந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிக்கிட்டே வருது. அந்த பதம் வர நேரம் நம்ம அது கூட சீஸை சேர்த்துக்கிறணும். இப்போ சீஸை கொஞ்சமாக வெளியே வச்சு அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி இதுக்குள்ளே சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள் இப்போ அந்த சீஸை சேர்த்து நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரக்குள்ள அது இப்போ நல்லாவே சீஸ் ஃபுல்லாக கரைஞ்சி நமக்கு தேவையான அளவு க்ரீமியான ஒரு ஒயிட் சாஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் அதோட திக்னஸ்ஸு இந்த திக்னஸ் நமக்கு போதுமானது. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவில் நிப்பாட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டு நல்லா அந்த ஒயிட் சாஸோடு சேர்த்து கிளறி விடணும். இப்போ பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான ஒயிட் சாஸில் செய்யப்பட்ட டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிரும். சில நேரம் நம்மளோட குழந்தைங்க ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனால் இந்த க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தாவை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாஸ்தாவோட எக் ஆம்லெட் ஒன்று சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் சில்லி பேஸ்ட் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.